எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு எங்க பாப்பாவுக்கு டெய்லரிங் சொல்லித்தர ஆரம்பிச்சிருக்கோங்க. லீவ் இல்லைங்களா? அதனால அவளுக்கு டெய்லரிங் சொல்லித்தரேங்க. கைத்தொழில் எவ்வளோ முக்கியங்க. நமக்கு எப்போவா இருந்தாச்சும் நம்ம எவ்வளோ படிச்சுட்டு என்ன வேலைக்கு போனாலும் நமக்கான துணிமணியை நம்ம தைச்சிக்கலாம் இல்லைங்களா? ட்ரெஸ் வந்து தைக்க கொடுத்தா டைமிங்க்கு கிடைக்க மாட்டேங்குது. காஸ்ட்லியாகவும் இருக்குது இப்போ தையக்கூலிலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பெண் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டெய்லரிங் கிளாஸ் எதுனா அனுப்புங்க லீவில். கைத்தொழில் வந்து எப்போவா இருந்தாலும் நமக்கு கை கொடுக்குங்க. அதனால எங்கள் பாப்பாவுக்கு இன்றைக்கி நான் டெய்லரிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவள் இப்போ தான் பெடல் போட்டு துணி வச்சு தையல் அடிக்க பழகிட்டு வரா. இது நல்ல விஷயம் தானேங்க. அடுத்தவங்க கையை நம்பி நம்ம வாழ வேணாங்க. இப்போ நிறைய ஆண்கள் இருக்காங்க, மனைவிக்கான தேவைகள் செய்கிறவங்களும் இருக்காங்க, செய்யாதவங்களும் இருக்காங்கங்க. அவங்கக்கிட்ட போய் நம்ம கையேந்த வேண்டிய அவசியம் இருக்காது பாருங்கள். எங்கள் வீட்டிலலாம் நான் துணி தைச்சி கொடுப்பேன். அந்த பைசாவை கொடுன்னுலாம் கேட்க மாட்டாங்க. என் செலவுக்காக வச்சுட்டேன், என் குழந்தைங்களுக்கும் செலவு பண்ணுவேன். இந்த மாதிரி நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கலாம் இல்லைங்களா?